ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எப்படி எல்லாமோ நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் இப்படி கூட மீன் குழம்பு செய்யலாமா? இவ்வளவு டேஸ்ட்டாக செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதோட எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்லா மிக்சி ஜாரில் மைய அரைச்சி எடுத்திருக்கேன். குழம்பு மசாலா 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 கப், பூண்டு 15 பல், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 2, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போது அடுப்பில் வாணலியை வச்சு நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 1 சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். பூண்டு 15 பல் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்திக்கோங்க. இந்த குழம்புக்கு அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போது புளி கரைசல் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையே சேர்த்திக்கலாம். இதோட தக்காளி அரைச்சி வச்சுருந்தோர்ல அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இந்த ரெண்டையும் சேர்த்திக்கலாம். இதோட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த மசாலாவோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா கொதி வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை இந்த குழம்போட சேர்த்திக்கலாம். இந்த புளிக்கரைசலில் மீன் வேகும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தேங்காய் இது மாதிரி எதுவுமே அரைச்சி ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு. மீன் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நாம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பண்ணுறதுனால குழம்போட அளவு கம்மியாக இருக்கும். ஸோ மீன் ஃபுல்லாக வேகிறதுக்கு பத்தாது. அதனால தான் நாம் அனதர் சைடு திருப்பி போட்டு வேக வைக்கிறோம். இப்போது திருப்பி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் இப்படியே நல்லா வேகணும். மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு நல்லாவே வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் துண்டுகளை குழம்புக்குள்ளே போட்டதுக்கப்புறமா அதை கிளறாதீங்க, மீன் துண்டுகள் உடஞ்சிடும். அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு. இது யாருக்கெல்லாம் மீன் குழம்பா சாப்பிட பிடிக்காதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது பிடிக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.